10 நாளுக்கு முன்னாடி இதே இடத்துல ஒரு சம்பவம் நடந்துச்சு. கிட்டத்தட்ட இதே டைம் தான். அன்னைக்கு 22ஆம் தேதி சம்பவம் நடந்தது. 12ஆம் தேதி யாருமே எதிர்பார்க்காத பார்த்தா அவ்வளோ பயமாக இருக்குது. நம்ம வீட்டு பிள்ளைகளை ஸ்கூலுக்கு தனியாக அனுப்ப முடியுமா அப்படின்ற சந்தேகம் வருது, பயம் வருது. எங்கேயோ ஒரு கிராமத்தில் இப்படி நடந்திருக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும், ஆனால் அந்த விஷுவலை பார்க்கும்போது பயமும் ஒருவித அச்சமும் ஏற்படுது. சம்பவம் நடந்த இடத்துல தான் நிற்கிறேன், ஆரம்பாக்கம் பகுதியில். இந்த இடத்துலேருந்து தான் அந்த சிசிடிவி காட்சிகளை, பதிவான காட்சிகளை நம்ம பார்த்துருந்தோம். அந்த அக்யூஸ்ட் வந்து நடந்து போகிறான், சிறுமி முன்னாடி நடந்து போகிறா, பின்னாடி அவன் நடந்து போகிறான். இந்த இடத்துல இருந்து இந்த ஆர்ச் இருக்கு இல்லையா, இந்த ஆர்ச்சிலேருந்து கிட்டத்தட்ட அவன் வச்ச ஸ்டெப்ஸை பார்த்துக்கிட்டிங்கன்னா 60லேருந்து 80 ஸ்டெப்ஸ் வச்சுருக்கான். அந்த வீடியோ கூட நான் சைடில் ப்ளே பண்ணுறேன், பார்த்தீங்கன்னா தெரியும். 4, 5, 6 இந்த கால் ஸ்டெப் இருக்கு இல்லையா, கிட்டத்தட்ட 60லேருந்து 80 ஸ்டெப் வச்சுருக்கான். நான் சொல்கிறேன், முன்னாடி சிறுமி போகிறாங்க, இவன் நடந்து போயிட்டுருக்கான். இப்படி தான் போகிறான். இந்த இடம் வந்திருக்கும்போது சிறுமி நிற்கிறாங்க, நின்று குச்சோ ஏதோ எடுக்கிறா. அவனும் பார்த்துட்டு அவன் எதுவுமே தெரியாத மாதிரி முன்னாடி நடந்து போகிறான். அதுக்கப்புறம் திருப்பவும் நடக்கிறான். அவன் முன்னாடி போயிட்டான், ஆனால் சிறுமி வந்து அவனை ஓவர்டேக் பண்ணுற மாதிரி சிறுமியும் போகிறாங்க. கிட்டத்தட்ட 80 ஸ்டெப்பு, அவனோட கால் ஸ்டெப்ஸு வந்து 80 ஸ்டெப்ஸுக்கு மேலே வைக்குது. ஸோ இதுதான் அடையாளம். இந்த இடத்துல வந்ததுக்கப்புறம் அவனும் ஸ்லோவாகிறான். அவன் ஸ்லோவானதுக்கப்புறம் சிறுமி நார்மலாக நடந்து வந்துக்கிட்டு இருக்கா. ஸோ இங்கே வந்து தான் அவன் நிற்கிறான். இங்கே வந்து நின்ன உடனே சிறுமி இங்கே வரும்போது சிறுமியோட வாயை பொத்தி தூக்கிட்டு இது உள்ளே தான் போகிறான்.